ஒரு அழிவே சொல்லுங்களே, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அமேன். வாசிக்கலாம். 3 காரியங்களை உங்களோட நான் கற்றுக்கொள்ள கொடுக்க விரும்புகிறேன். தேவனை சார்ந்த ஒரு மனிதனுக்கு மேன்மை வர வேண்டால் 3 பகுதியை ஒரு மனிதன் மறக்க கூடாது. முதலாவது, ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். உனக்கு மேன்மை வரணும்னா நீ முழு உள்ளத்தோடு தேவனை தேடணும். அல்லேலூயா. பாடுகள் வந்த உடனே அதிகமா பெண்கள் வீட்டுல என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? இந்த ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடைச்சு. அல்லேலூயா. அதே நேரம் இந்த ஆண்கள் கூட விசுவாசமா இருப்பாங்க. சரி விடு, ஆண்டவர் நடத்துவார். இல்லங்க, நான் எனி டைம் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தேன். எப்பவும் அவரை தேடினேன். எனக்கு என்ன கிடைச்சது? ஆனா ஒண்ணு சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் முழு மனதாய் தேடுவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பூமியில சகல ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். வாசிக்கலாம் உபாகம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். உபாகம் 6ஆம் அதிகாரம் 1. நல்லா பாருங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு திருச்சபையே, நீ நன்றாய் இருப்பதற்கு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய கட்டளைகளின்படி என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தியத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அடுத்த வாசிங்க. ஒரு அழிவை சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஆசீர்வாதம் என்பது உலக மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறதை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறோம். உலக மனிதன் அவன் எங்கேயாவது திருடி சம்பாதிப்பான். உலக மனிதன் உலகத்தோடு ஒரு பாவத்தினால் சம்பாதிப்பான். உலக மனிதன் உலகத்தினுடைய அக்கிரமத்தினால் சம்பாதிப்பான். அந்த அக்கிரமத்தை போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழலாம், இந்த உலகத்துல மென்மையா இருக்கலாம். ஆனா உலகத்தின் கண்ணை உலகத்தின் வாழ்க்கையிலே கண்களை மூடும் போது எங்கே இருப்போம்? நரகத்துக்குள் போய்விடும். அல்லேலூயா. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு திருச்சபையே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பிதாக்களுக்கு சொன்ன கட்டளையின்படி வார்த்தையின்படி நீ நட. அப்படி நடக்கும் போது நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அல்லேலூயா. நீங்க நமக்கு கானான் தேசம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? பாலும் தேனும் ஓடுற தேசத்துல தான் இருக்கமா? பெரிய பச்சை ஆறு ஓடுது இல்லையா? மழை இல்லாட்டி நமக்கு மணித்தார் தண்ணியை திறந்து விட்டு என்ன செஞ்சிருவான்? எப்படியாவது நட்டு நெல் எடுத்து வீட்டுக்கு வந்துருவான். அல்லேலூயா. ஆமா. அப்படியே சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் பாட்டு அழுதாவது மழையை வாங்கி விடுவோம். ஏன்னா நம்ம விசுவாச வீரர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே ஆண்டவரை நம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் எப்படி தேடணும்? முழு மனதோட தேடணும். மனைவி மட்டும் முழு மனதை தேடணும். கணவன் தேடக்கூடாது. அந்த வீடு கட்டாயம் என்ன இருக்காது?